ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு எபிடமினை பற்றி கண்டினியூஷன் பார்த்து இன்னைக்கு பார்க்கலாம். இதில் நம்ம ஸ்டான்ஸா 9 பார்க்கலாம். ஸ்டான்ஸா 9ல் என்ன சொல்கிறாங்கன்னா, பொயத் அவங்க பிரைடு வெட்டிங் ஏரியாவுக்கு நடந்து வந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த நடந்து வர சவுண்டு எப்படிக்குன்னா, ஃபியோபி மியூன்ங்கிற காட் அவங்க ஈஸ்ட் வர்றது வரதை பற்றி சொல்லியிருக்காங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா மூன் காடஸ் மாதிரி இருக்காங்களா இந்த பிரைடு. அந்த பிரைடு மூன் எப்படி ஒயிட் லைட் ஸ்ப்ரெட் பண்ணுமோ அதே மாதிரி அந்த பிரைடும் ஒயிட் ட்ரெஸ் வியர் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் இது எதை ரெசம்பிள் பண்ணுன்னா வெர்ஜின் புவர் இதை பற்றி ரெசம்பிள் பண்ணுறாங்க. அவங்க அதில் ஏஞ்சல் மாதிரி தெய்வதை மாதிரி இருக்கிறதா சொல்கிறாங்க. இதனால் எல்லா மென்னும் ரொம்ப வீக்காக்குறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவங்களோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா பியர்ஸ் அப்புறம் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸால் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இது எது மக்களுக்கு எப்படி இருக்குன்னா கோல்டன் ஒயர் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு அழகாக இருக்குன்ட்டு சொல்கிறாங்க. அவங்க ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னா க்ரீன் கிராண்ட் க்ரௌன் அந்த ஒரு வகையான ட்ரெஸ்ஸை தான் அவங்க வியர் பண்ணியிருக்காங்க. அது கோல்டன் ரோப் கலரில் ரொம்ப அழகாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் அவங்க ஒரு குவீன் மாதிரி இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அது எல்லோரும் அவங்கள பார்க்குறதுனால அது கொஞ்சம் அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. அவங்க ஐக்குள்ள அந்த அவங்க கண்ணை கீழே கிரவுண்டில் தான் பார்த்து அப்படியே வெக்கத்தோடு பார்த்துட்டு நடந்து வராங்க. இது அவங்க ப்ரைஸஸ் சாங் எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆத்தர் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த வெட்டிங் சாங்ஸ் பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடம் தான் ஸ்டான்ஸா 9ல் சொல்லியிருக்காங்க. ஸ்டான்ஸா 10ல் பிரைடோட இன்டர்னல் பியூட்டியை பற்றி சொல்கிறாங்க. இதில் டேடர்ஸோட டாட்டர்ஸ்க்கு அவங்க நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்காங்க. நிறைய அழகான க்ரியேச்சர்ஸ்லாம் பார்த்துருக்காங்க. அந்த க்ரியேச்சர்ஸோட ஒப்பிட்டு யார் ரொம்ப அழகாக்காங்கன்ட்டு கேட்குறாங்க. என்னோடய பிரைடு அந்த க்ரியேச்சர்ஸ்க்கு ஈக்குவலாக பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க லவ்லி ஸ்வீட் ஜென்டில் இங்கெல்லாம் இருக்காங்க. அண்ட் அவங்கக்கிட்ட காட்னஸுக்கு பியூட்டியும் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ஐஸ் ஷெஃபயஸ் மாதிரி இருக்குது, ஃபோர்ஹெட் ஐவரி மாதிரி இருக்குது, சீஸ் ஆப்பிள் மாதிரி இருக்குது, லிப்ஸ் ஷெரிஸ் மாதிரி இருக்குது. கம்பேர் பண்ணி இந்த பேராகிராஃபை முடிக்கிறாங்க. இந்த ஸ்டான்ஸாவை எப்படி முடிக்கிறாங்கன்னா நிறைய பியூட்டி அவங்கள எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அவங்க பியூரிட்டி பற்றி பேசிட்டு இருக்கிறதுனால அவங்க வெக்கப்பட்டு கீழே பார்த்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதே சமயம் அவங்க டக்குன்னு ஆத்தர் வெஜ்ஜின்ஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெஜ்ஜின்ஸை பார்த்து நீங்கள் ஏன் வெட்டிங் சாங்கை பாடலை அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸ்டான்ஸா 11ல் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கண்கள் ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த கண்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னா கிஃப்ட் ஃப்ரம் ஹெவன்ட்டு எந்த அளவுக்கு கிஃப்ட் கிடைக்குமோ அந்த அளவுக்கு அழகாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் இது யாராலையுமே பார்க்கக்கூட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அங்கே இருக்க மெடியூசா ஹெட் வந்தோடனே பீப்புள் எல்லாருமே ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறாங்க. அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க ரொம்ப ஸ்வீட் பர்சன், அப்புறம் புவராக இருப்பாங்களாம்மா. சில ரூல்ஸ் உமன்ஸ் குட்காக பிரேக் பண்ணணும்மா. ஏன்னா இங்கே ரொம்ப குயின்னாவும் ராயல் ட்ரோன் மாதிரியும் இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லி இந்த பேராகிராஃபை முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க லவ்வை எல்லா விதத்தையும் காட்டுவாங்களாமா. அண்ட் இங்கே யாராலையுமே எங்களோட மைண்டை சேஞ்ச் பண்ண முடியாது சொல்கிறாங்க. அண்ட் இவங்களுக்கு டிவைன் கிஃப்ட் ஏற்கனவே பார்த்துக்காங்களாமா. அண்ட்
எங்களுக்கு வெட்டிங் அட்டன் பண்ணுற எல்லாருக்கிட்டேயுமே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொன்ன எல்லா ஃபன்னிங் திங்ஸையும் ஒரு பாட்டாக பாருங்க எல்லாரும் அப்படின்ட்டு சொல்லி இந்த ஸ்டான்ஸாவை முடிக்கிறாங்க. ஸ்டான்ஸா 12 என்ன சொல்கிறாங்கன்னா, பிரைடு உள்ளே வரதுக்காக யாராட்டு சர்ச் கேட்டை ஓப்பன் பண்ணி வைங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கே இருக்க உமென்ஸ் எல்லாரும் அவங்க என்ன வேலை செய்யணுமோ அதை மறந்துட்டு அப்படியே பிரமிச்சு போய் அந்த பிரைடை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அங்கே இருக்க ஃப்ளவர்ஸ் பில்லர்ஸ் மேலெல்லாம் ஃப்ளவர்ஸ் போட்டுப்பாங்களே, அந்த ஃப்ளவர்ஸ் ஆக்கட்டும் தெரியும். பில்லர்ஸில் இருக்க கிரியேச்சர்ஸ் அவங்களாம் பிரைடை பார்த்தோன்னா ஏதோ ஸ்கூலி செயின்ட் உள்ள வர மாதிரி ஜெலிப்பாக பார்க்குற மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. அண்ட் பிரைடு உள்ளே வந்துட்டுருக்காங்க. அவங்க ரொம்ப நர்வஸாகவும் கம்பிளாகவும் வராங்க. அவங்க சர்ச்சுக்கு ஜீசஸ் கிரைஸ்டுக்கு முன்னாடி அங்கே நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க உள்ளே வந்தோடனே அந்த கோழி பிளேஸ்க்கு என்டர் ஆனோன்னு போயிட்டு பிரைடுக்கிட்ட என்ன சொல்கிறாங்க, நம்ம உள்ளே வரும்போது அவங்க ஃபேஸை கவர் பண்ணிப்பாங்களே, அந்த அல்டரை எடுங்க அப்படின்ட்டு ரிமூவ் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே மியூசிக் எல்லாமே ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க லவுடாக. ப்ரைஸ் ஜீசஸ் கிரைஸ்ட்டை பாடி அவங்க மியூசிக் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி கோரஸ்லாம் இருப்பாங்களே, ஜாய் ஆண்டம்ங்கிற ஜாயாக ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஒரு ஆண்டம் மாதிரி அவங்க கோரஸை பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. டான்ஸர் 13 என்ன சொல்கிறாங்கன்னா, கோழி ப்ரீஸ்ட் அவங்கள 2 பேருமே ப்ரே பண்ண சொல்கிறாங்க. ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட சீஸ் ஒரு ரோஸ் ரெட் கலரில் டர்ன் ஆகுது. இது ஸ்னோலாம் இருக்கும்ல, அந்த ஸ்னோ எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவங்களோட சீஸ் டர்ன் ஆகுது அப்படி சொல்கிறாங்க. அண்ட் அவங்களோட ப்ளஷ் எப்படி இருக்குன்னா டார்க் ரெட் டை. அவங்க ப்ளஷ் பண்ணும்போது டார்க் ரெட் டையில் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படி சொல்கிறாங்க. ஏஞ்சல்ஸ் தான் அவங்களோட டாஸ்க்கை பண்ணாமல் அதை இக்னோர் பண்ணிவிட்டு அவங்களோட பியூட்டிஃபுல் ஃபேஸை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க இன்னும் கீழே தான் பார்த்துட்ருக்காங்க. அவங்களோட கண் பார்வை கீழே தான் பார்த்துட்டுருக்கு. அதை எப்படி காமிக்கிறாங்கன்னா, அவங்க எவ்வளோ கம்பிளாக இருக்காங்கங்கிற விஷயத்த இந்த பேராகிராஃபில் அவங்க சொல்கிறாங்க. எல்லாரோட பார்வையும் இந்த பிரைடு மேலே தான் இருக்குது. இனி அவங்க பார்க்கும்போது அது அவங்கள கொஞ்சம் கோவப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அவங்க பிங்காக மாறுறாங்க. எப்போன்னா ஆர்டிஸ்ட் அந்த ப்ரீஸ்ட் அவங்களோட கேண்டை பிரைட் க்ரூமோட கேண்டுக்கிட்ட கொடுங்க சொல்லுவாங்கள, மேரேஜுக்காக பண்ணுவாங்க, மேரேஜுக்காக கையை கொடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ ஏஞ்சல்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பாட்டு பாடுங்கன்ட்டு அப்படின்ட்டு பிரைட் க்ரூம் ஆர்டர் கொடுக்குறாங்க. என்ன பாட்டுனா அடி ரூவா இந்த பாட்டை பாட சொல்கிறாங்க. இதோட இந்த டான்ஸர் 13 முடியுது. இது போன்ற வேறு எதுவும் டாபிக் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.